இந்த 10 வருஷமா இந்த அதிக பேரு வழிபதற்கான காரணம் என்னவா இருக்கும்? கரெக்டா வெளிப்படையா சொல்லணும்னா மீடியா. கோவில்ல பேசுறதுக்குன்னு போற போது இருங்க சாமி கும்பிட்டுட்டு போலான்னு சொல்றேன்னா இயல்பு. இது அப்பத்தான் நான் ஒரு 4-5 நாள் முன்னாடி பூம்பாறை முருகன்னு ஒரு இதுல பார்த்துட்டு இந்த முருகனா எப்ப பார்க்க போறோம்னு தெரியலையே. நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிற போது அந்த இடத்துக்கு பக்கத்துல நம்மள வர வச்சு நிகழ்ச்சியும் கொடுத்து அதுக்கான கௌரவம் எல்லாம் செஞ்சு இருக்க வச்சு ஆன்மீக சொற்பொழிவு செய்யற இந்த ஜேர்னில நமக்கு திடீர்னு நிறைய கோவில்களுடைய அந்த செய்திகள் கிடைக்கும். நம்ம அதை பத்தி நினைச்சே இருக்க மாட்டோம், அந்த ஊருக்கு பக்கமே போயிருக்க மாட்டோம். திடீர்னு யாராவது ஒருத்தர் பேச்சு வாக்குல சொல்லுவாங்க, பார்த்துட்டு வச்சுட்டு போயிடுவோம் நம்ம. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அங்க இருந்து அழைப்பு அந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு. கொடைக்கானல் பக்கத்துல ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் ஆன்மீக சொற்பொழிவாளர் புதுகை பாரதி இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். இப்போ ஆன்மீக சொற்பொழிவாளர்களோட பேசும்போதே இன்னும் கொஞ்சம் பேசுங்கப்பா, நல்லா இருக்கு, கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு வைப் வருது. அது எப்படி கிரியேட் ஆகுது? அது எப்படி ஏற்படுத்துறீங்க? முருகன் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, முருகன் சொன்னோடனே உங்க முகம் பளிச்சுன்னு ஆயிடுது மேடம். அதேதான். நிறைய கோவில்கள்ல பேசுற அந்த அனுபவம் ரொம்ப ஒரு அலாதியான அனுபவம். அங்க மக்கள் கேக்குறாங்களா, வேற யாரு கேக்குறாங்க, அதை பத்தி எல்லாம் நமக்கு தோணாது. அதுக்குள்ள தோய்ந்து போக 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 ஆரம்ப காலத்துல கைத்தட்டலும் பாராட்டும் அந்த பட்டங்கள் இதெல்லாம் வெளி உலகத்துக்கு. இப்பவும் ஒரு ஐடென்டி கார்டு வேணும் நமக்கு, இவங்க இன்ன ஆளு, இவங்க சொற்பொழிவாளர், இன்ன இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் பயணம் போக போக நமக்கு தெரியும், அங்க போனா இந்த கோவிலுக்கு இன்ன இடத்துக்கு நம்ம வருவோமாங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. அதெல்லாம் நடக்கும் நிறைய. அப்படி ஏதாவது இந்த கோயிலுக்கு போய் எனக்கு சூப்பரா இருக்கே, இது இப்படில இருக்கா அப்படின்ற ஒரு வேப் இருக்குல்ல, அதை பகிர்ந்துக்க முடியுமா? ஆன்மீக சொற்பொழிவு செய்யற இந்த ஜேர்னில நமக்கு திடீர்னு நிறைய கோவில்களுடைய அந்த செய்திகள் கிடைக்கும். நம்ம அதை பத்தி நினைச்சே இருக்க மாட்டோம், அந்த ஊருக்கு பக்கமே போயிருக்க மாட்டோம். திடீர்னு யாராவது ஒருத்தர் பேச்சு வாக்குல சொல்லுவாங்க அந்த கோவிலை பத்தி, அல்ல ஒரு புத்தகத்துல படிப்போம், இல்ல ஒரு மொபைல்ல ஏதோ ஒரு ரீல்ஸோ ஏதோ ஒண்ணு வரும், பார்த்துட்டு வச்சுட்டு போயிடுவோம் நம்ம. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அங்க இருந்து அழைப்பு வரும். அந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு. கொடைக்கானல் பக்கத்துல பூம்பாறை முருகன் கோவில். ஆமா, அது எனக்கு இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முந்தி நான் அங்க போனது கிடையாது. ஆனால் அங்கிருந்து இதே மாதிரிதான் ஒரு இதுலயோ பார்த்துட்டு இருந்தேன். முருகனை பத்தி சொல்றாங்க, சரி அது போகர் வச்ச விக்கிரகம்லாம் சொல்றாங்க, குழந்தை முருகனா இருப்பாருன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு வச்சுட்டு போயிட்டேன் நானு. லிட்ரலி அடுத்த ஒரு 4-5 நாள்ல கொடைக்கானல்ல இருந்து ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க. ஓ, அற்புதம். கூப்பிட்டாங்க. அப்புறம் அவரு கூப்பிட்டவங்க வேற மீட்டிங்க்கு தான் கூப்பிட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களே என்ன சொன்னாங்க, மேம் நீங்க மார்னிங்கே வந்துருங்க, நாங்க கோயில்ல பூஜை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்க மீட்டிங் ஈவினிங், நீங்க மார்னிங்கே வந்துருங்க, கோயில்ல பூஜை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீங்க அங்க பூஜையில கலந்துட்டு பிறகு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் இந்த மீட்டிங் பேசி கொடுத்துட்டு அப்புறம் நீங்க புறப்படலாம். பொதுவா இப்ப எங்களை மாதிரி சொற்பொழிவாளர்கள்னா காலையில மீட்டிங்கா ஈவினிங் மீட்டிங்கான்னு கேட்போம். 6 மணிக்கு மீட்டிங்னா அப்போதைக்கு அதுக்கு ஒரு 1 or 2 hours பிஃபோர் போவோம். அங்க போவோம், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு மேடைக்கு ஓடுறது முடிச்சுட்டு அடுத்தாப்புல எப்படா கார் எடுத்துட்டு கிளம்புறது, ட்ரெயினை பிடிக்கிறதா, ஃபிளைட்டை, இப்படிதான் ஓடுறது வழக்கம். ஒரு சிலர் ரொம்ப ஒரு இதுவா நீங்க முந்தி வாங்க கோவில்ல தரிசனம் பண்ணலாம்னு சொல்றவங்களும் உண்டு. ஆமா, இது எனக்கு என்ன அங்க பூம்பாறையில ஒரு ஆச்சரியம்னா, கோவில்ல பேசுறதுக்குன்னே கூப்பிட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இப்ப கும்பாபிஷேகத்துல பேச கூப்பிடுறாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, முதல் நாள் எங்களுக்கு சொற்பொழிவு பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. போனா ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்தா உடனே கிளம்பாதீங்க, இருங்களேன் நாளைக்கு போலான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருங்க, ஏன் கிளம்புறீங்க, காலையில கும்பாபிஷேகம் பார்த்துட்டு போலாம், பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு போலாம், அப்படி சொல்லுவாங்க. அது ஒரு உபச்சாரத்துக்கு சொல்றதுதான். முடிஞ்சா இருப்போம், இல்லைன்னா புறப்பட்டு வந்துருவோம். கோவில்ல பேசுறதுக்குன்னு போற போது இருங்க சாமி கும்பிட்டுட்டு போலான்னு சொல்றேன்னா இயல்பு. இது அப்பத்தான் நான் ஒரு 4-5 நாள் முன்னாடி பூம்பாறை முருகன்னு ஒரு இதுல பார்த்துட்டு இந்த முருகனா எப்ப பார்க்க போறோம்னு தெரியலையே அப்படின்னு நான் நினைச்சிட்டே அடுத்த வேலையை பார்க்க போறேன். 4-5 நாள்ல போன் வருது. கூப்பிடுற போன் வேற மீட்டிங்க்கு. அவங்க கூப்பிட்டது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு என்ன கூப்பிட்டாங்க.
அவங்க கேட்ட டேட்டு அந்த ஈவினிங் டைம் ஓகே வரேன் சார்ன்னு சொல்றேன். நான் என்ன மைண்ட் பிளான் பண்றேன்னா, ஈவினிங் தானே மீட்டிங், காலையில ஊர்ல இருந்து கார்ல கிளம்பி போவோம். ஒரு 3:00 போவோம். ஈவினிங் 5:00 மேல மீட்டிங். இப்படித்தானே நம்ம நினைப்போம். அவங்க பர்பசிவா நீங்க ஏர்லி மார்னிங்கே புறப்பட்டு வந்துருங்க. காலையில பூஜை இருக்கு. அப்படின்னா இங்க வான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ரூல் போடுறாங்க. எஸ் எஸ் வந்துரு வந்துரு. அதென்ன நீ வந்துட்டு அங்க மட்டும் பேசிட்டு போற, அதுக்கு அவனை கூப்பிட்டேன், மரியாதை இங்க வந்து கும்பிட்டுட்டு போ அப்படின்னு போய் அங்க நின்று சுவாமி அந்த பூஜை எல்லாம் கலந்துட்டு கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு அந்த அபிஷேகம் பஞ்சாமிர்தம் ஆக்சுவலா சாப்பிடாம உட்காந்துட்டு இருந்தேன் நான். ஒரு ஐயா அங்கேருந்து வந்தவர் அபிஷேக பஞ்சாமிர்தத்தை கொண்டு வந்து கையில கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கி அந்த அந்த ருசி இப்பவும் எனக்கு அந்த அடி நாக்குல தெரியுது எனக்கு. அதெல்லாம் அதுவும் அந்த அபிஷேக பால் அட்டகாசமான ஒரு சுவையும் எனர்ஜியும் அது எனக்கு மறக்கவே முடியாது. அது பூம்பாறை முருகன் கோவில்ல அது வெளியில வந்து அந்த சுற்றி அந்த மலையோடைய அந்த குளிர்ச்சியான காத்து எல்லாம் சுற்றி நின்னுது. கரெக்டா சொன்னா கிளம்ப மனசு இல்ல. மறுபடியும் எப்ப கூப்பிட போறாருன்னு தெரியல. கூப்பிட்டா போயிடலாம். இந்த இன்டர்வியூ சொல்லிட்டீங்களா, கேட்டிருக்கோம். உடனே அது தவிர வேற ஏதாவது கோவில்? அதே மாதிரி சேலம் பக்கத்துல அம்மாப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க மார்கழி மாதத்துல 30 நாள் விழா நடத்துவாங்க. மார்கழி பெருவிழான்னு சொல்லி ஒரு குழு நடத்துவாங்க. 30 நாளும் சொற்பொழிவுகள் நடக்கும். பெரிய பெரிய சீனியர் மோஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து பேசுவாங்க. அங்கேயும் அதே மாதிரி நல்ல ஒரு பக்தியான அன்பர்கள் இருக்காங்க. அவங்க அதே மாதிரி கூட்டிட்டு போயிட்டு நான் பல வருஷமா பேசிட்டு இருக்கேன். ஸ்கந்தகுரு கவசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அருமை அருமை. அது எனக்கு ரொம்ப அந்த பாராயணம் அந்த வைப்ரேஷன் ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து குமரகிரி பெருமானேன்றது பதம் வரும். குமரகிரி பெருமானே குமரகிரி பெருமானே சொல்லுவோமே தவிர அப்போ அந்த அண்ணா சொன்னாங்க மறுநாள் நிகழ்ச்சி முடிச்ச அன்னைக்கு மறுநாள் அங்கிருந்து நான் ட்ரெயின் ஏறி வேற ஊருக்கு போகணும். எனக்கு மத்தியானம் தான் ட்ரெயின்ன்ற போது காலையில உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா வாங்க குமரகிரி போவோமான்னு. எப்படி அப்படின்னு பக்கத்துல தான்மா அப்படின்னு. இங்கேயா? ஆமா இங்கேதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா போனா குமரகிரி பெருமான் அழகா அதுல என்னன்னா திருப்பணி நடந்துட்டு இருந்தது. அப்போ முருகனே கீழே வந்து மண்டபத்துல இருந்தாரு. மேல ஏறவே விடல. கீழே வந்து இங்க வந்து இருந்து முழுசா எல்லா அபிஷேகம் பார்த்து இது பண்ணி அப்புறம் கண்டினியூஸா போயிட்டே இருக்கோம். அதாவது அந்த கோவில்ல போய் பேச போயிட்டு தரிசனம் பண்றதுங்கிறது இயல்பு. நம்ம வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிற போது அந்த இடத்துக்கு பக்கத்துல நம்மள வந்து வர வச்சு நிகழ்ச்சியும் கொடுத்து அதுக்கான கௌரவம் எல்லாம் செஞ்சு இருக்க வச்சு இப்ப அன்னைக்கு அடுத்த நாள் நான் உடனே ஊருக்கு வரணும், புதுக்கோட்டை வரணும்னாலோ அல்லது வேற லாங் டிஸ்டன்ஸ்னாலோ நான் சொற்பொழிவு முடிஞ்ச அன்னைக்கு நைட்டா கிளம்பியிருப்பேன். அடுத்த நாள் பக்கத்து ஊர்லங்கிற போது நம்ம இருந்துட்டு மறுநாள் கிளம்புறோங்கிற போது காலையில நீங்க வரீங்களா வாங்க அப்படின்னு வண்டி வச்சுட்டு கூட்டிட்டு போய் தரிசனம் கொடுத்து இதெல்லாம் வந்து முருகன் மிராக்கிள்ஸ். கண்டிப்பா அவரோட பிளெஸிங்ஸ்னால இது வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்க நிறைய கோவில் போவீங்கன்றது நான் இந்த இடத்து மூலியமா நானும் வேண்டிக்கிறேன். இப்போ நீங்க சொன்னீங்க இந்த ஒரு பிளெஸிங்ஸ் வந்தது இருந்தது அப்படின்னு. முன்னாடில இருந்தே நம்ம தாத்தா முன்னாடி காலத்துல இருந்தே முருகனை வந்து வழிபட்டு இருந்தாங்க. எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்ததுதான். ஆனா சமீபம் இந்த ஒரு 10 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா முருகருடைய வழிபாடு ரொம்ப அதிகமா இருக்கு. எங்க பார்த்தாலும் முருகன் கோயிலோட கால்ஷீட் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 1 hour நின்றுதான் வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இந்த 10 வருஷமா இந்த அதிக பேர் வழிபடுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? கரெக்டா வெளிப்படையா சொல்லணும்னா மீடியா. ஏன்னா மீடியாவினுடைய பலம் ரொம்ப பெருசு. நான் அதை எப்பவுமே மதிப்பேன். அது வந்து 2 பக்கமும் கூறு இருக்கிற கத்தி. ஆமா, கரெக்டா நம்ம ஹேண்டில் பண்ணா அதை வந்து ரொம்ப அழகா நம்ம பயன்படுத்தலாம். அது நல்ல விதமா செய்ய நினைக்கிறவங்களால கிடைச்ச ஒரு விஷயம். அது மனிதர்களால மட்டும் நடக்கிறது இல்ல. இறைவன் இது மூலமா இப்படி வரணுங்கிற சித்தம் அவனுக்கு இருந்தால் வருவான். அதுதான் நடக்குது. 10 வருஷத்துல வந்து இந்த உலகம் முழுக்க இந்த முருகனுடைய வழிபாடுகள் இது கம்யூனிகேஷன். நீங்க வெளிநாடுகள்ல நடக்கிற அந்த வழிபாடுகளையும் நம்ம இப்ப இது மூலமா பாக்குறோம் இல்லையா, மீடியா மூலமா. கரெக்டா சொன்னா இந்த வாட்ஸ்அப் வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து யூடியூப் வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து சோசியல் மீடியாவினுடைய பெரிய ஒரு ரெவல்யூஷன் தான் நான் சொல்லுவேன். இதை எப்பவுமே நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப புதுசா நடக்குதான்னா இல்ல. கம்யூனிகேஷன் வந்து இப்ப அதிகமா இருக்கு. அதனால அது அதிகமா பரவுது. இன்னொன்னு இப்ப எனக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்குது அப்படின்னா அதை நான் வந்து இதுக்கு முந்தி ஒரு 10 பேர்கிட்ட சொன்னா அது வந்து அதிகபட்சம் ஒரு 15 பேருக்கு போய் சேரும். இப்ப நான் 10 பேர்கிட்ட சொன்னா நீங்க 1,00,000 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க. இந்த ஒரே ஒரு கேமரா முன்னாடி சொன்னா போதும். எஸ்
எஸ், அந்த தொழில்நுட்பத்தினுடைய பெரிய அதிசயம் தான் இது. அதையும் நடத்தக்கூடியவனும் முருகன் தான். சிறப்பு. இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. இன்னொரு இன்டர்வியூல நம்ம சந்திக்கலாமா? இவ்வளவு நேரம் எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. வாராகி டிவி அன்பர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.